யாயோ சரியான பாம்பாக்கா. என்ன சொல்ற? ஐயோ இங்க பாரு, இந்த பக்கவாட சீச்சிட்டு இருந்தா சரியான பாம்பு. ஐயோ பாம்பா. எத்தனை வருஷம் மழை மழை ஓடுது. ஆயோ கொட்டையை வேணாம் ஒண்ணும் வேணாம். ஐயோ சாமி, என்ன கொட்டை சீக்கிரம். ஏன் அப்போ கடவுளே கடவுளே. நான் அப்படியே தள்ளிட்டே வர்றேன். மழை மழைன்னு ஓடுது. சரியான பாம்பு. ஐயோ சொப்பா அஞ்சு நேரத்துல சீக்க நல்லா இருக்கும். வந்தா சரி வந்தா 10 கொட்டையோட சீக்கல உக்காந்தானே இருக்கட்டும் வந்தா. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க வீட்டில் வந்து இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டாச்சா? எனக்கு சிரிப்பு கூட உள்ள வேட வேடன்னு நடக்குது. பாம்பு சரியான பாம்பு. கொட்டை சீக்கலான்னு அக்கா கவிதாஸ் அக்கா வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. ஹாய் சொல்லுக்கா. ஹாய் நண்பர்களே. வாடி கவிதா கவி விடா வாடி. வணக்கம் நண்பர்களே. பாம்புங்கெல்லாம் வராது, அது போயிடுச்சு, பயப்படாத நண்பர்களே. நாங்கள் வந்து கொட்டை சீக்கலான்ட்டு தான் வந்தோம். இப்போ தான் இந்த ஒரு அரை மணி நேரம் தான் அது வந்து கொட்டை ஒன்று மேலே இருக்கிறத பொறுக்கி அங்கே வச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் சீக்கும், கொஞ்சோண்டு வெளிச்சம் இருக்கா அப்படின்ட்டு தான் வந்தோம். இந்த அக்கா நீ எத்தனை ஓட்டக்கா சீக்கு? 4 தான் சேர்த்துருக்காங்க. அதுக்குள்ள பாம்பு வந்து வனிதா சொன்னா நான் உடையாந்துட்டேன். எனக்கு பயமா இருக்குது. நடக்கும்ல காலு தான் எனக்கு தொடர்ந்து ஆடுது. பாம்பை கண்டால் படையும் நடக்கும். ஆமாம், பாம்பு பார்த்து யாரும் பயப்படாங்க. எனக்கு சும்மா சொல்கிறாங்க எனக்கு பாம்புன்னா. நானே நிறைய சொல்லியிருக்கேன் எனக்கு பாம்பை விட அட்டையை பார்த்தா தான் பயம்னு. ஆனால் பாம்பை பார்த்தா யாரும் சொல்லுவாங்கல்ல, இவர் ஓடுற பாம்பை மிரிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதான் பழமொழிக்கு தான் சரியா இருக்கும், பார்த்தா சரி வராது. அதெல்லாம் 10 கொட்டை இல்லை, 1 2 3 4 5 6 7 8 9 கொட்டை. நான் 4 தான் எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியலங்க. இங்கே பாருங்க 9 கொட்டை சீக்கிரம் வந்து நேரம் ஏன்னா இப்போ மகாராஜா வேலை பார்த்துருப்பாரு. மகாராஜா தானே பாம்பு. நாகராஜா கடவுளே தப்பா வந்துடுது. இது மன்னித்து விடுங்கள். நாகராஜா வந்து பேசுனியா? நீ பேச. பாம்பை பார்த்துட்டு நீ என்ன ஓட்டம் ஓடி நிற்கிற. முந்திரி உள்ள இருக்க நாங்களே இப்போ பொறுமையாக வரோம், நீ என்ன ஓட்டம் ஓடுற? என் மருமக தான் பார்த்துங்க. பார்க்குற எல்லாரையும் மருமகிறது கடைசியில் யார் மருமகன்னு எவ்வளோ தரோன்னா அது அடுத்த பிரச்சனை. நண்பர்களே இங்கே 10 கொட்டை சீக்கல. நான் வந்து சீச்சிக்கிட்டே இப்படி போயிட்டே இருந்தேக்கா. அப்படியே சரி நம்ம கொட்டை கிடக்கான்னு தானே பார்ப்போம். சீச்சி போயிட்டே இருந்தால் எவ்வளோத்தையாவது கொட்டை கிடக்கான்னு இப்படி பார்த்துட்டே சீச்சிட்டே போகிறேன். டக்குன்னு சரம் லைட்டாக நழுவுற மாரி இருந்தது தானவே. சரி நம்ம சீச்சத்தில் தான் அது அதுக்கும் ஓடுதாட்டுக்கு எல்லாம் ஓடுதுன்னு காற்றுல ஓடுதாட்டுக்குன்னு இருக்கான். பார்த்தா தலையும் இல்லை வாழும் இல்லை, உடம்பு மட்டும் இப்படி வளைய மாட்டோம். ஐயோ பார்க்கவே அருப்பருப்பாக இருக்குது. உடம்பு மட்டும் வளைய மட்டும் இப்படி மழை சினிமா படத்தில் போகிற மாரி உடம்பு தான் நான் பார்த்தேன். அப்புறமா பார்த்துட்டு ஐயோ பாம்பு நம்பர் அது என்ன கண்டுட்டு அலறிட்டு அது ஓடிடுச்சு. பாம்பு பெரும்பாலும் ஆளை கண்டா ஓடி தான் போயிடுமா. பக்கசுக்கா நம்ம மாட்டிட்டா மட்டும்தான் நம்மளை கடிக்கிறது. காலை வச்சு மிரிச்சிட்டு நம்ம காலால் மிரிச்சிடக்கூடாது, அவ்வளோதான். இல்லைன்னா ஏற்கனவே எனக்கு இப்போ மத்தியானம் என் தம்பி விட்டு கண்ணு ஊட்டி வந்து என்ன கடிச்சதுன்னே. ஆமாம் ஏதோ தெரியலக்கா. இப்போ தான் டாக்டர் வந்து 2000 நம்பி தண்ணிக்கா. அது கட்டி தான் கொண்டு வந்து மத்தியானம் கொல்லையில் கட்டினா 1 மணி நேரம் கழிச்சு பிடிச்சிட்டு வந்தான். வேலியில் கட்டி இருந்திருப்பான் பாரு. எப்பயும் கட்டுற இடம் தான், நமக்கு நேரம் சரியில்லையாட்டு. நேரம் மாட்டுக்கும் மடியில் வந்து ஒரு அரை பால் கறக்கவே இல்லை. அது 2000 செலவு. இன்னமும் நேரம் பிடிச்சி ஆட்டு எடுக்குது. ஆடி பஞ்சம் தான் பெரிய பஞ்சமாக இருக்கும்பாங்க. ஆணிலே பெரிய பஞ்சமாக வந்துருச்சு. அந்த கடிச்சிச்சு. என்ன கடிச்சுன்னு ஆடி காற்றுலாம் என்ன கடிக்குது என்ன காற்றுல ஒன்றுமே தெரியாதுங்க. பூச்சி போட்டுலாம் வந்து காற்றுல வந்துரும்பாங்க. இப்போ வந்து கண்ணூட்டி என்ன கடிச்சுன்னே தெரியல நண்பர்களே. வாங்கின லோன் எடுத்து மாடு வாங்கலாம். அந்த கடங்குட நாடையில் கெடேரி கண்ணுக்குட்டி ஒரு மணி நேரம் தான் அது அரை மணி நேரம் தான் அது டாக்டர் வந்துட்டு போய். இந்த அக்கா வந்திருக்கும் போது தான் டாக்டர் வந்தார். அது நாங்கள் எப்பயும் போல் கட்டுற இடத்த கொல்லையில் கட்டி கொண்டு போய் தண்ணி கட்டலான்னு கட்டினோம். அப்படியே வாயில் நுரையாக வருது கண்ணுக்குட்டிக்கு, என்னன்னே தெரில. அப்புறமா பாம்பாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு சிறுநங்கை பெருநங்கை அரைச்சி ஊற்றுனாங்க. பாம்புக்கு சிறுநங்கை பெருநங்கை அரைச்சி ஊற்றுவாங்க நம்ம பாம்புக்கு. அதை அரைச்சி ஊற்றுனாங்க. என்னென்னமோ வைத்தியெல்லாம் பண்ணினாங்க. இருந்தாலும் அப்புறம் மனசுக்கு கேட்குது. அப்புறம் டாக்டர் 6 வச்சுக்கு ஊசியும் போட்டிருக்காங்க. என்ன ஆகுமோ. இன்றைக்கி கண்ணூட்டியை வேலை பார்த்தது. இன்றைக்கி எங்கெல்லாம் அது மாதிரி நாங்களும் இப்படி பாம்பை பார்த்துட்டோம். இன்றைக்கி எங்களுக்கு நேரம் விடிஞ்ச பொழுது சரியில்லையாட்டிருக்கு, கிறக்கம் சரியில்லையாட்டிருக்கு. பொழுது போன நேரத்தில் சனங்கப்புறம் எங்களை கேட்காத இவ்வளோ அந்த நேரத்தில் கொட்டச்சிக்க போனாலும்ன்ட்டு
நல்ல வேலை. காலையில ரேஷன் கடைக்கு போயாச்சு வேலை இன்னைக்கு. காலையில ரேஷன் கடைக்கு போனோம். ஐயா கடவுளே, முதலமைச்சர் ஐயா, எனக்கு அரிசியா வேணான்னு நினைக்குது. எனக்கு வர எரிச்சு அம்மா அரிசி 3 மணி நேரம் நிக்கிறோம் ரேஷன் கடையில. முன்னெல்லாம் ரேஷன் கடைக்கு போனா இந்த ரேகையை வச்சு பில்லை போட்டு கொடுத்துட்டு அங்கே போய் அரிசி வாங்கும்பாங்க. இப்போ என்னன்னா பில்லே கிடையாது, ரேகை வாங்கிக்கிறாங்க. அங்கே அப்படியே வைக்கிறாங்க. இடையில 1 கிலோ சர்க்கரை வைக்கிறாங்க. அது ஒரு ஒயர் சொருவி இங்கே இடம் இந்த ரேகை வைக்கிற மிஷினில் சொருவி இருக்கு. அந்த 1 கிலோ இங்கே வந்து ரேகை வைக்கிற மிஷினில் வந்து சாயங்காலம் காட்டினா மட்டும்தான் பில்லு ஓகே ஆகுது. 1 கிலோ கரெக்டாக ஆகுது. ஓகே ஆகிட்டுது அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 1/2 மணி நேரம் அதுக்கு கடவுளை. நாங்கள் எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு போய் 3:30 வந்தோம். 7 பேர் வரிசை முன்னாடி நின்னாங்க. அவங்கெல்லாம் வாங்கி நான் வாங்கிட்டு இன்னைக்கு பொழுது அப்படி தான் போச்சு. அதனால தான் லேட் ஆகிட்டு. முந்திரியோட சீக்கிரம் காலையிலே வரலாம். காலையிலே வாக்கா கொட்டை சீக்கிரம்னு சொன்னேன். இன்னைக்கு பாம்பு பார்த்ததுக்கு காரணம் கவிதா இன்போலி அக்கா தான், எங்கள் அத்தை பொண்ணு தான். காலையிலே சோறாக்கி தின்ன உடனே வாக்கா நம்ம வந்து கொட்டை சீக்கிரம் இன்னைக்கு அப்படின்னு சொன்னேன். ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன்னுச்சு. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ரேஷன் கடை தான். நானும் அங்கே ரேஷன் கடைக்கு போனால் அக்கா வந்து வாங்கிட்டு போயிடுச்சு, நான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ரொம்ப வெயில் 3:30 வந்தது. ரொம்ப டயர்டு. மதிய சோறு கூட திங்காமல் நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 நாளாக வேலைக்கு போனதுனால துணிமணிலாம் கிடந்தது. எல்லாத்தையும் துவைச்சி குளிச்சுட்டு அப்புறம் அக்காவும் வந்துட்டாங்க. அக்கா வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. சரின்ட்டு அப்புறம் வந்தோம். கொட்டை சீச்சிட்டு சாயங்காலம் நேரம் கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கும், ஃப்ரீயாக. அந்த நேரத்தில் தான் கொள்ளைக்கு வர ஆசையாக இருக்கும். குளுன்னு இருக்கும். இந்த கொட்டை சீக்கலாம், கொஞ்சம் கொட்டை சீக்கிரமாக சீக்கிரம் ஜாலியாக இருக்கும். அதுக்கு பேசிக்கிட்டே அப்படியே வரலாம், இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வரலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மழை பெஞ்சு கொஞ்சம் பில்லு வளர்ந்துருக்கு. செடி இப்போ வந்து மழை பெஞ்சு. ஆமாம், மழை பெஞ்சதுனால அழகாக இருக்கு. குளுமையாக இருக்கு பாரு, பசுமையாக இருக்கு பாரு. எல்லாமே கொள்ளக்காடு பசுமையாக இருக்கு. மரமும் துளுத்து போயிருக்கு. இந்த நாளையில முந்திரி அம்மா வறட்சியா காஞ்சி போய் தானே கிடக்கும். சரி கொட்டி அப்படியே பழுத்து போயிருக்கும். இப்போ எவ்வளோ குளிர்ச்சியா குளு பசுமையா இருக்கு. எனக்கே பார்க்க ஆசையா இருக்குண்ணா. நான் வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு நாள் வாழ்ந்தாலும் இந்த மணி இடத்துல வாழணும்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு இயற்கையை ரசிச்சிருக்காங்களா அப்படின்னு நினைச்சேன். நான் ஒரு நாள் மெட்ராஸுக்கு இந்த இதுக்கு போனப்போ தான் தெரியுது இதோட அருமை. ஆஹா, எங்கே போய் எங்கே வந்தாலும் நம்புற போல வராது. நம்ம ஊரை நம்ம முந்திரி காட்டிலே போய் எங்கே கடந்துரு வைப்பா நமக்கு அப்படின்னு நினைச்சேன். நான் அதை குறை சொல்லல. ஒரே மக்கள் இருக்கும், அழுக அதிகம். ஜனங்க மூஞ்ச பார்த்து பேச முடியாது, குடுக்குன்னு ஓடுதுவோ. ஒரு இடம் இப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் எப்படியா போகணும்னா நின்று கூட பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓடிட்டே பதில் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்கள சொல்லி கத்தல, அது மிஷின் வாழ்க்கையாட்டம் அவங்க மிஷினாக ஓடிட்டு இருக்காங்க. அது நேரம் இப்போ கொஞ்ச நேரத்தில் பாம்பு அது என்னை கண்டுட்டு ஓடிட்டு நாங்கள் அதை கண்டுட்டு ஓடிட்டோம். அக்கா பாம்பு நடுங்கும், அவ்வளோதான். நான் பக்கத்தில் சிரிச்சிட்டு இருந்தேன். அக்கா பாம்புன்னு நானும் ஓடியாந்துட்டு பயந்துட்டு நான் பார்க்கல பாம்பை. எங்கே பாம்பு என்ன ஏதுன்னு ஒன்று கேட்கல. ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பான். நண்பர்களே, பாம்புனா படையும் நடுங்கும்ல சொல்லுவாங்க. ஓடுற பாம்பை மெரிக்கிற வயசுன்னு. அதெல்லாம் சும்மா பழமொழிக்கு தான் செட் ஆகும். இதுக்கெல்லாம் செட் ஆகாது. பார்த்துட்டு எல்லாம் பாம்பை பார்த்தா மிதிக்க முடியுமா? மிதிச்சா போட்டு தள்ளும். அப்புறம் போய் பப்பரப்பான்னு தர்மாசத்துல கிடக்க வேண்டியதான். ஆமா, பட்டம் சீக்கானம் ஒன்றும் சீக்கானம் வாங்க வீட்டை வாங்க போவோம். பொழுது போயிட்டு பாத்தியா, நீ எல்லாம் அடங்க மாட்டோமா? சரி மச்சி, நீ இந்த வயசுல உங்க அம்மால இந்த கேள்வி கேட்குறீன்னா நீ மருமகளை வந்தா என்ன பாடுபடுத்துவ? அது சொல்லு. ஏண்டியா மூக்குத்தி பூ தலையில வச்சிருக்கா, மூக்குத்தி பூ வச்சிருக்கா பாருங்க. மொத்தம் இருக்கு. பூவை காட்டு, அந்த பூவை காட்டு வீடியோவில். மூக்குத்தி பூ பாருங்க நண்பர்களே, கொல்லையில் பூத்து கிடக்குற மூக்குத்தி பூ இதான். மூக்குத்தி பூ மேலே காத்து உட்காந்து பேசுமான்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்க உங்கள் தலையில், நிலா தலையில். சொப்பா கொட்டை சீக்கிரம் ஆதி விட்டுச்சு. அக்கா நாளைக்கு காலையிலே வாக்கா, பட்டை பகலில் சீக்கிரம். நாளைக்கு என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். சந்திக்க தயார். சரி, அக்கா பாம்புக்கோ நான் எனக்கு பாம்புன்னு தெரியல, பார்த்தேன். அக்கா பாம்புக்கா, ஐயோ பாம்பா, அம்மா ஆட்டோட அப்படி ஒரு உசுறு கட்டியா? இன்னும் பயமா இருக்குல்ல பாம்புனாலே. எப்படி உடையாந்துருந்தா பயம் தான். அது வார்த்தையை கேட்டாலே பயங்க. சரி, பாக்கணும்னு அவசியம் இல்லை. அது வார்த்தை பாம்புனால படை நடுங்கும். சும்மாவா துண்டாக்கானு துணியாக்கானுன்னு என்ன ஓட்டோட இருக்கு. எப்படியோ வந்தாச்சு. அவ்வளோதான், கொட்டை சீச்சிருக்காது. சரி, ஓகே நண்பர்களே, செம்ம ஜாலியாக இருக்கும். பொழுது கட்டி இங்கே படுத்து தூங்கினா கூட தேவலாம். காற்று நல்லா குளுகுளுன்னு இருக்குது. நல்லா 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த காற்று கிடைக்காது. எவ்வளோ ஏசி போட்டாலும் அந்த இதுக்கு இணையா எந்த ஏசி ஈடாகாது. அப்போ இங்கே படுத்துக்கிறியா நைட்டு?
இந்த பாம்பெல்லாம் வரும் விசாரிக்கும், நம்மள விசாரிக்க வந்துடும். ஏன்க்கா நம்ம இந்த காட்டுல தான் பிறந்து வளர்ந்தோம், வாசல்ல தான் கடந்தோம். அன்னைக்கெல்லாம் ஒரு பூச்சிப்பட்டு கூட கடிக்கல. கடவுள் தான் எங்களுக்கு துணை. பயப்படாத வரைக்கும் இது இல்லை. பயப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வயசு கடவுள் தான் துணை. அப்பெல்லாம் ஒரு வண்டி வசதி ஏதாவது ஒன்று கடிச்சா கூட ஆயிடுவோம். வண்டி வசதி கூட இல்லை. வாசல்லே தான் படுத்துருப்போம், வாசல்லே தான் கிடப்போம். மரத்தடி கடவுள் 20 பிள்ளைங்க போல வளர்ந்தோம். கடவுள் எந்த ஒரு இதுவும் இல்லாம இந்த குறையும் கொடுக்காம காப்பாற்றி விட்டார். ஒரு பூச்சி போட்டு கடிச்சு ஒரு 2 டைம் யாரோ போயிருக்காங்க. சேலு பூராங்க, சேலு நாய் இது மாதிரி கடிச்சு தான் போயிருக்கோம். சரி, ஓகே நண்பர்களே, பொழுது போயிடுச்சு. இன்றைய பொழுது இப்படி தான் போச்சு எங்களுக்கு. உங்களோட பொழுது எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு இது ஒரு செம்ம ஜாலியாக இருக்குது இந்த வீடியோ. அக்கா சொல்லுக்கா. பாய் நண்பர்களே. எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம விஜய் சனாபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதாஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ 2 சேனல்லையும் வரும். ஓகே, பாய்.